உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பீட்ரூட்டே சாப்பிட மாட்றாங்களா? அப்போ இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துருங்க. இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் ஊற்றிக்கோங்க. இதில் 2 கப் கோதுமை மாவை நம்ம சேர்த்துட்டு தேவையான பிங்க்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெசரிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணியே தேவைப்படலைங்க. இதில் இருக்கிறதே எனக்கு போதுமான அளவு இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி நல்ல தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய்யோ பட்டரோ போட்டு நீங்கள் நல்லா சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. இதை சுடும்போதே பீட்ரூட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் புதினா ஸ்மெல்லோட வாடை சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சி ஒரு துண்டு 2 பல் பூண்டு கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவியோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசம்.